வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 இந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். 1767 கொஸ்டின் இருக்குது. எல்லாமே டாபிக் வைஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி இப்போ மாற்றப்பட்ட சிலபஸில் ரீசனிங்கில் 10 கொஸ்டின், மீதி இருக்கிறதுலேருந்து 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்த பிப்ரவரி மாதம் எக்ஸாமில் அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ப்ளஸ் லாயர் எக்ஸாமில் அது இருக்காது. ஏன்னா அது ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு 3 ரீசனிங் கொஸ்டின் தான் வந்திருக்கு. இன்னும் நியூ பேட்டர்ன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் நம்ம சொன்னோம், குரூப் 2A மெயின்ஸ் முடியட்டும், நமக்கு ரீசனிங்க்கு விட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோக்கு கஷ்டமாக இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிருந்தாலே நீங்கள் அந்த ரீசனிங் 38 or 39 வாங்கியிருக்க முடியும் குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதே ஃபார்முலா தான். நீங்கள் ரீசனிங் சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் எதுவும் மாற்றலை, கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸாக அதில் என்ன இருக்குன்னா டைஸு நம்பர் சீரீஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நம்பர் சீரீஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது, சரிங்களா. மற்ற இருக்கிற லாஜிக்கல் அண்ட் நியூமரிக்கல் ரீசனிங்கில் அது ஒரு டாபிக், அதுக்கு நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா நீங்கள் இப்போ எங்கே ரீசனிங் சொல்லிட்டு ஒரு தனியாக ஏதோ ஒரு புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு அதில் எல்லா எக்ஸாமுக்காக எதுவும் கம்பைல் பண்ணியிருப்பாங்க. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஈவன் யூபிஎஸ்சி எல்லாத்துக்கும் கம்பைல். அது நமக்கு தேவையில்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சியை தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கிற ரீசனிங் சிலபஸ் தான் நம்ம படிக்கணும். அது நம்ம குரூப் 2A மெயின்ஸில் இருக்கிற சிலபஸை அப்படியே படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. நீங்கள் பாருங்கள். இதை தவிர்த்து நம்ம அதான் இப்போ பேசணும் இல்லையா, ரீசனிங்க்கு மட்டும் நம்ம தனியாக பிரிச்சிட்டோம். ஏன்னா இந்த தனியாக இருக்கிற ரீசனிங் கொஸ்டின்ஸை எடுத்து இங்கே காமிச்சிருக்கோம். அடிஷ்னலி டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அதுவும் முழுக்க ரீசனிங் தான், லாஜிக்கல் நியூமரிக்கல் ரீசனிங் தான். அந்த கொஸ்டின்ஸையும் பார்க்குறது நல்லது, சரிங்களா. கான்ஸ்டபிள் கொஸ்டின் முழுக்க தமிழில் இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பைலிங்குவலாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்பைலேஷன் ப்ளஸ் பொது தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த 2025க்கான கொஸ்டின்ஸ் மட்டும். ஏன்னா 2024 தனியாக வச்சுருக்கோம் டாபிக் வைஸ். ஸோ அதனால் இதில் கம்மியாக இருக்குது கண்டென்ட்டு. இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும்.